எத்தே எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுதுங்க தே. என்ன மருமகளே, என்ன ஐடியா? அது ஒண்ணுமே இல்லைங்க தே. ஒண்ணுமில்லைன்னா எதுக்கு மருமகளே என்கிட்ட சொல்ற? அத்தே லூஸ் அத்தே. அத்தே பெரிய அத்தைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாங்க தே. நம்மளே மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு அசத்திடுவோம். மருமகளே, அத்தைக்கு இப்படி ஒரு ஐடியா தோணதே இல்ல. அத்தே நான் ரொம்ப அறிவாளிங்க தே. ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க தே. நல்லதுதான் நல்லதுதான், உன் அறிவை பத்திரமா வச்சுக்கோ. ஆனா அத்தைக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது, நீ தான் வைக்கணும்னு சொல்லிட்டேன். அச்சோ எனக்கு வைக்க தெரியாதே. கிழிஞ்சு போச்சு போ, அப்புறம் எப்படி மீன் குழம்பு வைக்கிறது? இந்த காலத்துல யாருங்க தே தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறா? யூடியூபர் 2 தட்டு தட்டுன மீன் குழம்பு வந்துற போது செஞ்சு கலக்கிட வேண்டிதான். என்னத்தையோ சொல்லுற, சரி வப்போம் வா. அத்தே நீங்க பாட்டுக்கு வப்பம் வாங்குறீங்க, ஒண்ணுமே இல்ல. எதை வச்சு வைக்கிறது? வீட்டுக்குள்ள போய் சுட்டுட்டு வந்துருவோமா, கடையில போய் வாங்கிட்டு வந்துருவோமா? ஒரே யோசனையா இருக்கே. அத்தே சட்டி முடியல எடுக்கணும்ல, வீட்டுக்குள்ளே போய் சுட்டுட்டு வந்துருவோம். சரி சரி, மீன் அந்த காவாயில புடிச்சுக்கோ. சரி விடு. ஆஹா செலவே இல்ல, மீன் குழம்பு சூப்பர் சூப்பர். எத்தே நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க தே. நீ ஒரு கூறுகட்டவளா இப்ப போல. ஏங்க தே அப்படி சொல்லிவிட்டீங்க? வெறிச்சிட்டு எப்படி கிண்டவாடி? எத்தே 4 மீன் எடுத்து போடுங்க, பூண்டு எடுத்து போடுங்க, தக்காளி எடுத்து போடுங்க, கருவேப்பிலை எடுத்து போடுங்க, மீன் குழம்பு ரெடிங்க தே. ஐயோ, நானே ஒரு பைத்தியக்காரி, இவ என்னைய பைத்தியக்காரி ஆக்கிடுவா. எத்தே மீன் குழம்பு மட்டும் டேஸ்டா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கடை போட்டுருங்க தே. மருமகளே, இதெல்லாம் செய்யக்கூடாது மருமகளே. இந்த உலகத்துல யாருமே செய்யாத டிஷ்ஷா செய்யணும் மருமகளே. அப்பதான் நம்ம இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி ஃபேமஸ் ஆகும் மருமகளே. அட கூறுகெட்ட அத்தை, நம்மளுக்கு உள்ளதே செய்ய தெரியல, செய்யாத எப்படி அத்தை செய்ய முடியும்? அதுதான் மருமகளே நம்மளோட டேலண்டே. யோசிங்க தே, மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டே யோசிங்க தே, நம்ம என்ன செய்யலாம்னு. மருமகளே, அத்தைக்கு ஒரு நல்ல யோசனை மருமகளே. சிக்கனையும் மீனையும் போட்டு ஒரு டிஷ் செஞ்சு பாப்போமா? எங்க தே நீங்க வேற சொல்லும் போதே வாயில வாந்தியா வருதுங்க தே. சரி சரி, எங்க நீ சொல்லு பாப்போம், ஒரு நல்ல டிஷ்ஷா. எத்தே மீன் தோசை சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எப்படி செய்வ? ஆமா ஆமா, கறி தோசை இருக்கு, முட்டை தோசை இருக்கு, மீன் தோசை இல்லையில? ஆமாங்க தே, அதாங்க தே நல்ல யோசனையா வந்துச்சு. மீனை புல்லாம் போட்டிங்க மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டு ஒரு அரைச்சு உப்பை போட்டு தோசைக்கல்ல ஊத்துன காமகாமக்கும் மீன் தோசை ரெடி. ஓ மூஞ்சிலே செருப்பு எடுத்து அடி, தோசைகளிலேயே ஒட்டிட்டு கரைஞ்சு போயிருண்டி. ஏண்டி நீ வேற? மீன் தோசைனா மாவு மேல ஏதாச்சும் போடுவான்னு பார்த்தா மீனையே கரைச்சு குடிச்சிருவா போலயே. என்னங்க தே சொல்ற யோசனை புல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏண்டி மருமகளே, எனக்கு போய் மருமகளா வச்சுட்டு இப்படி இருக்கியேடி. மீனையும் கருவாட்டையும் போட்டு ஒரு குழம்பு வச்சு பாப்போமாடி? எத்தே கூறுகட்ட அத்தை, நீங்க மீனும் கருவாடும் ஒண்ணு தானங்க தே. மீன் சுருண்டு காஞ்சோனா கருவாடா போச்சு, அம்பிட்டு தானங்க தே. அதுவும் உண்மைதான் உண்மைதான். பருப்புக்குள்ள மீன் போட்டு வச்சு பாப்போமா? பருப்பு மீன் குழம்பு. என்னங்க தே நீங்க சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேது, நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்க மாட்டேது, என்னதான் செய்யறது? சரி சரி விடு, இப்ப வாய் முடிக்கிட்டு இந்த மீன் குழம்பு மட்டும் வைப்போம். வெங்காயத்தை உரிச்சு போடணுமா உரிக்காம போடணுமா, தக்காளியை நறுக்கணுமா அப்படியே போடணுமா, ஒரே குழப்பமா இருக்கே. எத்தே எல்லாத்தையும் அப்படியே போடணுங்க தே, எல்லாம் தீயில தொட்டு சுருண்டு போயிருங்க தே. அப்படியா மருமகளே, இது தெரியாம போச்சு. போப்போ மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணிடலாமாங்க தே? எல்லா ஃப்ரையும் பண்ணுவோம். சரிங்க தே சரிங்க தே, எனக்கு மீன் ஃப்ரைனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க தே. ஹை ஃபை மருமகளே, அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் மருமகளே.